கெட்டோ டயட் பத்தி இன்னுமா தெரிஞ்சுக்காம இருக்கீங்க? வணக்கம் வியூவர்ஸ். உடல் எடையை குறைக்க ஏகப்பட்ட டயட் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கு. இந்த காலத்துல உடல் எடையை குறைக்க கெட்டோ டயட் அப்படின்னு ஒன்று ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது. கெட்டோ டயட்னு சொன்னா புரியலையா? நிறைய கொழுப்புச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட சொல்ற டயட்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த டயட்டுக்கு பேரு தான் கெட்டோ டயட். நிறைய டாக்டர்ஸுக்கு கூட இந்த டயட் பத்தின விழிப்புணர்வு இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. இந்த டயட்னால அப்படி என்னதான் ஆகுது? நிறைய கொழுப்புச்சத்து உள்ள உணவை சாப்பிட்டா எப்படி உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கெட்டோஜெனிக் டயட், அதை தான் கெட்டோ டயட்னு சொல்றாங்க. கெட்டோ டயட் அப்படின்னா லோ கார்ப் அண்ட் ஹை ஃபேட் டயட்னு சிலர் சொல்றாங்க. அதாவது மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டு கொழுப்புச்சத்து நிறைய உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது தான் இந்த டயட். கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து அதிகம் உள்ள பொருட்கள் நிறைய சாப்பிட்டா இன்சுலினும் குளுக்கோஸும் நம்ம உடம்புல நிறைய சுரக்கும். இதுவே கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் கம்மியா சாப்பிட்றது மூலமா கெட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபியூயல் மாலிகூல்ஸ் நம்ம பாடியில நிறைய சுரக்கும். இந்த கெட்டோன்ஸும் உங்க பாடிக்கு நிறையவே எனர்ஜி கொடுக்குமா. அதோட கெட்டோ டயட் மூலமா பாடியில உள்ள ஃபேட் அதிவேகத்துல குறையும்னு சொல்றாங்க. இந்த கெட்டோ டயட்ல சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பாத்தீங்கன்னா மீட், பட்டர், சீஸ், ஆலிவ் ஆயில், நட்ஸ், ஃபிஷ், டொமேட்டோ, ஆனியன், இது எல்லாமே. சாப்பிடக்கூடாத உணவுகள் ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட், ரைஸ், உருளைக்கிழங்கு, கோதுமை மாவுல செஞ்ச உணவுகள், வாழைப்பழம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.